Hi, hello friends. Welcome to punarvis kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மீன் குழம்பு நிறைய மெத்தட்ல செய்யலாம். இன்னைக்கு நாம பண்ண போறது தேங்காய் பாலை அரைச்சு ஊத்தி மீன் குழம்பை வித்தியாசமா செய்து காமிக்க போறேன். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த புளியில் வந்து தண்ணியை சேர்த்து நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு பழைய புளியாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பழைய புளியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ புளியை வந்து கரைச்சாச்சு, இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பை வந்து கூட்டிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு கலந்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி இந்த புளி தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்கு புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 தேங்காய் துண்டுகளை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காயை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சங்கரா மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். மீனை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண்கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடகத்தை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. ஏழுலேருந்து 8 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா பூண்டு கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அப்புறமா 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியதை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணியதை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கூட்டி வச்சிருக்கிற இந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா லைட்டாக குழம்பு வந்து கெட்டியாக வரணும். இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் துண்டுகளை ஒன்றா சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடுங்க. இப்போ கமகமன்னு நல்லா வாசனையோட சங்கரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து களி, சாதம், இட்லி, தோசையோடு சாப்பிடும்போது ஆஹா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க, அற்புதமான சுவையில் இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.